பிரஸ்ட் ஃபீடிங் மதரா? அப்ப இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களோட குழந்தைக்கு 2 பக்கமும் பால் தரீங்க. ஆனா பேபியோட வெயிட் ஏறவே இல்ல அப்படின்றது உங்களோட கன்சர்னா? நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரஸ்ட்ல இருந்து செக்ரேட் ஆகுற மில்க் 2 டைப்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ரேட் ஆகுறது ஃபோர் மில்க்னு சொல்லுவாங்க. லாஸ்டா செக்ரேட் ஆகுறது ஹைண்ட் மில்க்னு சொல்லுவாங்க. ஃபோர் மில்க் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்மளோட பிரஸ்ட்ல இருந்து செக்ரேட் ஆகுற, அதாவது சுரக்கிற முதல்ல வர பால் தான் ஃபோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர் மில்க்ல லாக்டோஸ் அண்ட் வாட்டர் தான் இருக்கும். அது பேபியோட தாகத்தை மட்டும் தான் தணிக்கும். ஹைண்ட் மில்க் அப்படின்றது என்னன்னா, ஃபோர் மில்க் மொத்தமா குடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா சுரக்கிற கட்டி பால் தான் வந்து ஹைண்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைண்ட் மில்க் தான் குழந்தையோட வெயிட் ஏறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹைண்ட் மில்க்ல தான் ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேபியோட வெயிட் கெயினுக்கும் பேபியோட ஹங்கர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும். இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் அப்படி நீங்க பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே குழந்தை வெறும் ஃபோர் மில்க் மட்டும் தான் குடிக்கும். ஸோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு நம்ம மாத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சைடு மொத்தமா பேபி பிரஸ்ட் எம்டி பண்ணிருக்காங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. பிரஸ்ட் எம்டி ஆயிடுச்சுன்றது எப்படி தெரியும்? ஈச் பேபி ஒரு டைம் எடுத்துப்பாங்க பிரஸ்ட் எம்டி பண்றதுக்கு. சில பேபி வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல, சில பேபி 15 மினிட்ஸ், சில பேபி 20 மினிட்ஸ். நீங்க இன்னொரு பிரஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்த பிரஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுல பால் வருதா இல்லையா அப்படின்றத பாருங்க. இன்கேஸ் பால் வரலன்னா நீங்க இன்னொரு பிரஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.